ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பிரமிட் பேட்டர்ன் பிரிண்டிங் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பேட்டர்ன் பிரிண்டிங்கில் நம்பர் யூஸ் பண்ணி பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறது, லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ பிரமிட் ஷேப்பில் அவுட்புட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மாதிரியான ப்ரோக்ராம் கோடிங் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். பிரமிட்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். என்னங்கிற வேல்யூக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5ன்னு பாஸ் பண்ணுறோம். ஃபார் I in range of 1, n+1 இது வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸுக்காக எத்தனை லைன்ஸில் அவுட்புட் வரணுங்கிறதுக்காக. அதாவது இப்போ 5ன்னு இன்புட்டாக கொடுத்தோம்னா 5 லைன்ஸில் நமக்கு அவுட்புட்டு வரும். அந்த I வந்து அவுட்டர் லூப்பாக இருக்குது. அடுத்து அதுக்குள்ளே ஜேன்னு ஒரு இன்னர் லூப் இருக்குது. இந்த ஜே இன்னர் லூப் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு லைன்லேயும் எவ்வளோ ஸ்பேசஸ் வரணும், ஸ்டார் சிம்பிளை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் எவ்வளோ ஸ்பேசஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொடுத்துருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு பிரமிட் ஷேப் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கே லூப் கொடுத்துருக்கோம். அதுவும் ஐ லூப்புக்குள்ளே இன்னர் லூப்பாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப் 1, 2 into ஐன்னு கொடுத்துருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் எவ்வளோ பிரிண்ட் பண்ணணுங்கிறது அந்த கே லூப் டிசைட் பண்ணும். ஸோ ஜே லூப் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ்க்காக அதில் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் n-iன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 0ல் ஆரம்பித்து n-i வரைக்கும் அது ஸ்பேசஸ் எடுத்து பிரிண்ட் பண்ணும், ஸ்டார் சிம்பிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னால். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் 1, n+1 ரெண்டு இன்னர் லூப், ஜேன்னு ஒரு இன்னர் லூப்பு, கேன்னு ஒரு இன்னர் லூப்பு. I வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸுக்காக கொடுத்துருக்கோம். ஜே வந்து நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் பிஃபோர் த ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்கோம். கே லூப் வந்து ஸ்டார் சிம்பிளை பிரிண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் பேட்டர்ன் பிரிண்டிங்க்கான கோடிங். இந்த பேட்டர்ன் பிரிண்டிங்க்கான அவுட்புட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போதுமே நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் பிரிண்ட் பண்ண முடியும். அப்படி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நமக்கு ஸ்டார் சிம்பிள் அவுட்புட்டாக கிடைக்கும். பேட்டர்ன் பிரமிட் பேட்டர்ன் அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டு பார்க்குறோம். இப்போ என்னக்கான வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்கோம். I = 1 எடுத்திருக்கோம். அப்போ அவுட்டர் லூப் ஐயில் 1 இருக்குது. ஜே வந்து 0லேருந்து n-i வரைக்கும் ஒர்க் ஆகும். அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 5ன்னு கொடுத்ததுனால எண்ணில் ஜே 0, 1, 2, 3, 4ன்னு 5 டைம்ஸ் ரொட்டேட் ஆகும். அப்போ 5 ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு லைனில் 5 ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். அடுத்து கே வந்து 1. ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா 2 into ஐன்னு கொடுத்துருக்கோம் கே லூப் பொறுத்தளவில். அப்போ ஐயில் என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்குது. அப்போ 2 வரைக்கும், அப்போ 0லேருந்து 2 வரைக்கும் அப்படின்னு சொன்னால் 2 வரைக்கும் வராது, 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அப்போ ஒரே ஒரு ஸ்டார் சிம்பிள் மட்டும் ஃபஸ்ட்டு லைனில் பிரிண்ட் பண்ணும். 5 ஸ்பேஸும் ஒரு ஸ்டாரும் பிரிண்ட் பண்ணோம். அடுத்த லைனில் ஐயோட வேல்யூ 2 ஆகும். அப்போ ஜே வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 4 ஸ்பேசஸ் செகண்ட் லைனில் பிரிண்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கே லூப் பார்த்தீங்கன்னா 2 into ஐ. அப்போ 2 into ஐனா 4னா கே வந்து k = 1, k = 2, k = 3ன்னு சொல்லி 3 ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணும். செகண்ட் லைனில் 4 ஸ்பேஸும் 3 ஸ்டாரும் பிரிண்ட் ஆகும். அடுத்து தேர்ட் லைன், அப்போ I = 3. இப்போ ஜே வந்து 0லேருந்து 2 வரைக்கும் 3 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். கே பார்த்தீங்கன்னா 2 into ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வரைக்கும் எடுத்துக்கும். 6னா 5 வரைக்கும் ஒர்க் ஆகும். கே வந்து 1, 2, 3, 4, 5 வரைக்கும் எடுத்துக்கிட்டு 5 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். 3 ஸ்பேஸும் 5 ஸ்டாரும் பிரிண்ட் பண்ணும் மூணாவது லைனில். அடுத்து ஐயோட வேல்யூ 4ன்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஜேவோட வேல்யூ 0, 1 எடுத்துக்கிட்டு 2 ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். கே பார்த்தீங்கன்னா 2 into ஐ. அப்போ 8 வரைக்கும் எடுத்துக்கும், ஏன்னா ஐயோட வேல்யூ 4. அப்போ கே வந்து அப் டு 7 வரைக்கும் எடுத்துக்கும். 1லேருந்து 7 வரைக்கும் கேவோட லூப் ரொட்டேட் ஆகி 7 ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணும். அடுத்தபடியாக ஐயோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கும், 5th லைனு. அங்கே ஜேயோட வேல்யூ 0 மட்டும் எடுத்துக்கும், n-i அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணும். கே லூப் பார்த்தீங்கன்னா 2 into ஐ. அப்போ ஐயோட வேல்யூ 5ங்கிறதுனால 2 into 5 10. அப்போ 9 வரைக்கும் ஒர்க் ஆகும். கே வந்து 1லேருந்து 9 வரைக்கும் ஒர்க் ஆகி 9 ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து 5th லைனில் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும்.
ஸோ இப்போ நம்ம கீழே ஸ்டார்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்படி தான் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ ஆல்.